CS 8651 Internet Programming, Anna University 6th semester Computer Science Engineering Information Technology 2017 regulation paper. So this video contains the syllabus and the textbook overview and the tip for open book test. Objectives of internet programming are to understand different internet technologies, to learn Java specific web services architecture. These are the textbooks and reference book given in our syllabus. So textbook ஒரே ஒரு book தான், which is Internet and World Wide Web How to Program. Reference book வந்து 5 books reference book-ஆக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த புக்கோடைய லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் புக் டெஸ்ட்டுக்கு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதில் தேர்ட் புக் வெப் டெக்னாலஜிஸ் அ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஜெஃப்ரே அண்ட் ஜாக்சன் எழுதின இந்த புக்கு தான் நம்மளுடைய இந்த சிலபஸ்க்கு நிறையா டாபிக்ஸ்க்கு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். யூனிட் 1 வெப்சைட் பேசிக்ஸ், HTML5, CSS3, வெப் 2.0. இந்த யூனிட்டில் இருக்கிற சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு 13 டாபிக்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வெப் எசென்ஷியல்ஸ், கிளையண்ட் சர்வர் அண்ட் கம்யூனிகேஷன், ரெஃபரன்ஸ் புக் 3 சாப்டர் 1, த இன்டர்நெட், ரெஃபரன்ஸ் புக் 3 பேஜ் நம்பர்ஸ் 1 to 3, பேசிக் இன்டர்நெட் ப்ரோட்டோகால்ஸ் பேஜ் நம்பர் 4 to 8, வேர்ல்ட் வைட் வெப் பேஜ் நம்பர் 9 to 11, HTTP request message, reference book 3 page number 12 to 16, HTTP response message, reference book 3 page number 17 to 22, web clients, reference book 3 page number 23 to 29, web servers, reference book 3 page number 30 to 45, HTML5 உடைய tables, image, control elements, semantic elements, drag and drop, audio video controls. ஸோ இதெல்லாம் பேஜ் நம்பர் 56 to 113 வரைக்கும் இருக்குது. CSS3ல இன்லைன் எம்பெடட் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் பேஜ் நம்பர் 121, ரூல் கேஸ்கேடிங் இன்ஹெரிட்டன்ஸ் பேஜ் நம்பர் 133 to 137, பேக்ரவுண்ட்ஸ் பார்டர் இமேஜஸ் பேஜ் நம்பர் 157, ஷேடோஸ், டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், ட்ரான்சிஷன்ஸ், அனிமேஷன்ஸ் பேஜ் நம்பர் 140 to 150. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் HTML, CSS இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருந்ததுன்னா புக்கு மட்டும் ரெஃபர் பண்ணி படிக்கிறத விட நீங்கள் வந்து W3 ஸ்கூல்ஸ், டுட்டோரியல் பாயிண்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸில் ஆன்லைன் ரெஃபர் பண்ணி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோடைய பேசிக் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் எக்ஸாமுக்கும் அவங்களுடைய ஓன் எக்ஸாம்பிளை வந்து நீங்கள் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓன் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கனாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். Unit 2 Client Side Programming. In this unit we will have 11 topics. First topic JavaScript. ஸோ இந்த யூனிட்டை நம்ம 2 ஹாஃபாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் JavaScript அண்ட் செகண்ட் ஹாஃபில் JSON உடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். JavaScript-உடைய இன்ட்ரடக்ஷன் டு JavaScript டெக்ஸ்ட் புக் நம்பர் 1 பேஜ் நம்பர் 197 to 223, and in reference book 3 page numbers 193 to 240. JavaScript DOM model, document object model, which is from reference book 3 page numbers 249 to 300. Date and objects textbook 1 page number 419 to 425. Regular expressions reference book 3 page number 233 to 236. Exception handling in JavaScript textbook 1 page number 598. Validation reference book 3 page number 280 to 281. Built-in objects of JavaScript reference book 3 page number 228 to 236. Event handling DHTML with JavaScript reference book 3 page number 268 to 281. JSON introduction, syntax and other function files, HTTP request and SQL connections இதெல்லாமே இன்டர்நெட்டில் பார்த்து நீங்கள் ஆன்சர் படிச்சுக்கோங்க. அண்ட் புக்கில் வந்து அவ்வளோ ப்ராப்பரான எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை. அண்ட் W3 ஸ்கூல்ஸ், டுட்டோரியல் பாயிண்ட் அந்த மாதிரி வெப்சைட்டை பார்த்து இந்த JSON பற்றி அண்ட் அது பற்றின SQL கனெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் புக் டெஸ்ட்டுக்கும் இன்டர்நெட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம்.
Unit 3 Server Side Programming. இந்த யூனிட்டில் அகைன் 11 டாபிக்ஸ் இருக்குது. Servlets, Java Servlet Architecture, Reference Book 3, page number 307 to 308. Servlet உடைய life cycle 313. Form get and post actions 314 to 322. Session handling, Reference Book 3, page number 322 to 328. Understanding cookies, Reference Book 3, page number 329 to 332. Installing and configuring Apache Tomcat Web Server, Reference Book 3, page number 870 to 871. ஸோ இதில் Apache Tomcat Web Server கூட நீங்கள் XAMPP, WAMP, MySQL servers எல்லாமே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். Database connectivity, JDBC perspectives, JDBC program examples, Reference Book 3, page number 879 to 898. JSP, Java server pages, which are from textbook 1, 1121, Reference Book 3, 435 to 438. Understanding Java server pages, Reference Book 3, 433 to 435. JSP standard tag library, which is called as JSTL, Reference Book 3, page number 452 to 456. Creating HTML forms by embedding JSP code, Reference Book 3, page number 447 to 450. Unit 4 PHP and XML. In this unit we are having 9 topics. First half la introduction about PHP and second half la XML. So first introduction to PHP, page numbers 905 to 906 from textbook 1, Reference Book 3, page number 481 to 482. PHP oda variables, program control, that is control statements, built-in functions, form validations, இதெல்லாம் textbook 1ல page number 907ல இருந்து 916 வரைக்கும் இருக்குது. Next regular expressions, textbook 1, page number 918 to 922. File handling, cookies, page number 933 to 938. Connecting to database, textbook 1, page number 929 to 933. Next second half, XML basics, document type definition, which is called as DTD, XML DTD அப்படின்னு சொல்லுவோம். XML schema, DOM and presenting XML, XML parsers and validation, XSL and XSLT transformation, news feed, RSS and Atom, இதெல்லாமே textbook page numbers 515ல இருந்து 578 வரைக்கும் next topics ஆவே இது நம்மளுக்கு புக்கில் இருக்குது. Unit 5 Introduction to Ajax and Web Services. So totally 7 topics in the unit la. Ajax client server architecture, XML HTTP request object, callback methods, இதெல்லாம் Reference Book 3ல page number 373 to 377. Web Services Introduction, textbook 1, page number 1125 to 1227. Java Web Services Basics, textbook 1, 1128. Creating, publishing, testing and describing a web services, WSDL, textbook 1, page number 1228 to 1238. Consuming a web service, textbook 1, 1239 to 1242. Database driven web service from an application, textbook 1, 1265 to 1268. SOAP protocol, textbook 1, page number 1248. Outcomes. So after learning internet programming 5 units, a student can able to construct a basic website using HTML and cascading style sheets, and they can able to build a dynamic web page with validation using JavaScript objects and by applying different event handling mechanisms, and they can able to develop a server side program using servlets and JSP, and they can construct a simple web pages in PHP and to represent data in XML format. They can use Ajax and web services to develop interactive web applications. இந்த ஒரு அவுட்கம்மே நம்மளுடைய பேசிக்கில் இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் வரும். ஸோ நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் வெப்சைட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது பை யூஸிங் HTML, CSSல என்னென்ன டேக்ஸ் போட்டு எப்படியெல்லாம் கலர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம், இமேஜஸ், வீடியோஸ், ஆடியோ
இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு காமனாக நம்ம சொல்கிறது. நெக்ஸ்ட்டு அதே HTML பேஜ், CSS ஸ்டைல் ஷீட்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் நம்ம எப்படி ஒரு ஃபார்ம் வேலிடேஷன், வேலிடேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சது ரொம்ப பேசிக்காக ஃபார்ம் தான். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம எப்படி ஃபார்ம் வேலிடேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். டைனமிக் வெப் பேஜஸ், ஒரு பேஜில் இருந்து இன்னொரு பேஜுக்கு நம்ம நேவிகேட் பண்ணி போகிறது. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம் ஜாவா ஸ்கிரிப்டில். நீங்கள் அந்த அப்ளிகேஷனையே ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சர்வ்லெட்ஸ். ஸோ சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆகுறது, JDBC ODBC கனெக்ஷன்னா என்ன, எப்படி நம்ம ஒரு ZAMP சர்வரோ இல்லை SQLோ நம்ம எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்கில் படிக்கலாம். அப்புறம் வெப் பேஜஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு we can use PHPயை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், அந்த PHP myadmin அப்படிங்கிற வெப்சைட் எப்படி போகிறோம், htdocsங்கிற ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எப்படி ப்ரோக்ராமை ஸ்டோர் பண்ணி ரன் பண்ணுறது, அது எல்லாமே இந்த PHP வெப் பேஜஸ். ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அஜாக்ஸ் அண்ட் வெப் சர்வீசஸை யூஸ் பண்ணி ஒரு இன்ட்ராக்டிவான ஒரு வெப் அப்ளிகேஷன் ஐ-கேட்சியாக பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கிற மாதிரி ஒரு வெப் பேஜை நம்ம க்ரியேட் பண்ணணும். இதை தான் நம்ம இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் நம்ம படிக்கிறோம். If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.